வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் 11ஆம் வகுப்பு விலங்கியல்ல விலங்குலகத்திலிருந்து வகுப்பு ஊர்வனை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஊர்வனுக்கு ஆங்கிலத்தில் ரெப்டைல்ஸ்னு சொல்கிறோம். இந்த ரெப்டைல்ஸுங்கிற வார்த்தை நமக்கு லத்தீன் மொழியிலேருந்து கிடச்சிருக்கு. ஸோ லத்தீனில் ரெப்டோன்னா ஊர்வனை அப்படின்னு பொருள். ஸோ இந்த வகையான விலங்குகள் எல்லாமே, அதாவது வகுப்பு ஊர்வனில் வரக்கூடிய விலங்குகள் அனைத்துமே ஊர்ந்து செல்லும், அதாவது இடப்பெயர்ச்சியின் பொழுது சத்தம் எழுப்பாமல் செல்லும். அதனால் இந்த விலங்குகளை நம்ம ஊர்வன வகுப்பில் வச்சுருக்கோம். ஊர்வன இனத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான விலங்குகள் தரையில் வாழுது. சில விலங்குகள் தண்ணியில் வாழும், சில விலங்குகள் தரையிலையும் இருக்கும், தண்ணியிலையும் இருக்கும். ஊர்வன விலங்குகள் அனைத்தும் பலசெல் விலங்குகளாகவும், இருபக்க சமச்சீர் கொண்ட விலங்குகளாகவும், மூவடுக்கு விலங்குகளாகவும், உண்மையான உடற்குழி பெற்ற விலங்குகளாகவும், கண்டமுடைய விலங்குகளாகவும், முதுகுநான் பெற்ற விலங்குகளாகவும் இருக்கும். ஸோ இவற்றோட உடல் வெப்பநிலை சூழ்நிலைக்கேற்ப மாறும். சூழ்நிலையில் வெப்பம் அதிகரிக்கும் பொழுது இந்த விலங்குகளோட உடல் வெப்பமும் சூழ்நிலைக்கு ஏற்ப அதிகரிக்கும். சூழ்நிலையில் வெப்பம் குறையிறப்ப அதற்கேற்ப உடல் வெப்பநிலையை குறைச்சிக்கும். ஸோ இந்த வகையான விலங்குகளை நம்ம உடல் வெப்பம் மாறும் விலங்குகள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆங்கிலத்தில் பாய்க்ளோதெர்ம்ஸ்னு சொல்கிறோம். ஊர்வன இனத்தில் தான் முதலாக எக்ஸ்ட்ரா எம்ப்ரியோனிக் மெம்பரேனா ஆம்னியான், ஆலன்டைஸ், கோரியான் மற்றும் கருவுணவு பை தோன்றுது. ஸோ உடற் சட்டகத்தை பொறுத்த வரைக்கும் தோல் உலர்ந்ததாக இருக்குது, உறுதியானதாக இருக்குது, செதில்கள் கொண்டு காணப்படுது, கவச தகடுகளை கொண்டு காணப்படுது. ஆமையில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலே ஒரு ஓடு இருக்கும். ஸோ அந்த ஓடை தான் நம்ம இந்த இடத்துல ஸ்கவுட்ஸ், அதாவது கவச தகடுகள்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் இந்த ஊர்வனையில் காணப்படும். ஸோ ரத்த ஓட்ட மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் மூடிய ரத்த ஓட்ட மண்டலம் காணப்படும். ரத்த ஓட்ட மண்டலத்தில் இதயம், இரத்த குழாய் மற்றும் இரத்தம் காணப்படும். இதயத்தை பொறுத்த வரைக்கும் 3 அறை இதயம் காணப்படும். எக்ஸப்ட் முதலைகளில் மட்டும் 4 அறைகள் இதயம் இருக்கும். மேல் அறைகளுக்கு ஆரிக்கல்னு பேர் 2 இருக்கும். கீழறைகளுக்கு வென்ட்ரிக்கல்னு பேர், ஒரே ஒரு வென்ட்ரிக்கல் காணப்படும். வென்ட்ரிக்கல் இடைத்தடுப்பு சுவரால் பிரிக்கப்பட்டிருக்கும். பட் முழுசாக பிரிக்கப்படாததுனால 3 அறைகள் உடைய இதயம் இருக்குன்னு சொல்கிறோம். முதலையில் மட்டும் 4 அறை இதயம் காணப்படுது. ஸோ வளர்ச்சிதை மாற்ற கழிவு பொருளாக ஊர்வனவற்றின் உடலில் யூரிக் அமிலம் உருவாகுது. யூரிக் அமிலத்தை கழிவு பொருளாக வெளியேற்றுறதுனால இந்த வகையான விலங்குகளில் யூரிகோடெலிக் அனிமல், யூரிக் அமிலத்தை கழிவாக வெளியேற்றும் விலங்குகள்னு சொல்கிறோம். ஸோ இங்கே மெட்டோனெஃப்ரிக் கிட்னி காணப்படுது. நன்றாக வளர்ச்சியடைந்த முன்னேற்றமுடைய ஒரு கிட்னி இங்கே காணப்படுது. செயல்திறன் மிகுந்த சிறுநீரகம் காணப்படுது. ஊர்வன இனத்தில் இருக்கக்கூடிய விலங்குகள் அனைத்தும் ஒருபால் உயிரிகளாக இருக்கிறாங்க. ஆண் பெண் தனித்தனி. ஆண் உயிரி ஆணின செல்லையும் பெண் உயிரி பெண்ணின செல்லையும் உருவாக்கும். ஆணின செல்லும் பெண்ணின செல்லும் இணைந்து கருவுறுதல் நடைபெறும். கருவுறுதல் பெண்ணின் உடலினுள் நடைபெறும். அதனால் இந்த வகையான கருவுறுதலை நம்ம உட்கருவுறுதல்னு சொல்கிறோம். ஸோ பிறகு கரு வளர்ந்து முட்டை உருவாகுது. முட்டையில் பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓடு இருக்கும், கால்சியத்தாலான ஓடு இருக்கும். அதனால் இந்த வகையான முட்டைகளை நம்ம ஓடுடைய முட்டைகள்னு சொல்கிறோம். அதாவது கிளிடாய்க் எக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ கிளிடாய்க் எக்குங்கிறது ஊர்வனவற்றின் ஒரு சிறப்பு பண்பு. ஸோ ஊர்வனவற்றுக்கு சில எடுத்துக்காட்டுகள். ஃபஸ்ட்டு கீலோன் நீராமை, ரெண்டாவது டெஸ்டிடோ நில ஆமை, ஹெமிடாக்டைல்ஸ் வீட்டு பல்லி, கெமிலியான் பச்சோந்தி, கெலோட்டஸ் ஓனான், டிராக்கோ பறக்கும் பள்ளி, குர்கோடைல்ஸ் முதலை, நாஜா நாகம், பங்காரஸ் கட்டுவிரியன், வைப்பரா கண்ணாடி விரியன். என்ன மாணவர்களே, வகுப்பு ஊர்வனை பற்றி பார்த்தோம். அதை சார்ந்த சில வினாக்களை டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க வினாக்குள்ளே போகலாம். முதல் வினா, ஊர்வனவற்றின் தோல் எவ்வாறு இருக்கும்? ஃபஸ்ட்டு மென்மையான மற்றும் ஈரமான தோல், உலர்ந்த மற்றும் உறுதியான தோல், செதில்களால் மூடப்பட்ட தோல். 4th ஆப்ஷன் பி மற்றும் சி. ஸோ மென்மையான மற்றும் ஈரமான தோல் ஊர்வனவற்றோட சிறப்பு பண்பான்னு கேட்டால் கிடையாது. ஊர்வனவற்றில் எப்படி இருக்கும் தோல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரையாக இருக்கும், ஸ்கேல் இருக்கும், இல்லைன்னா ஸ்கவுட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். மென்மையான மற்றும் ஈரமான தோல் தவறாக இருக்குது. ஸோ ஊர்வனவற்றின் தோல் உலர்ந்து காணப்படும், உறுதியாக காணப்படும் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குது. அப்போ இந்த ஆக்ஷன் கரெக்டாக இருக்குது. ஸோ அடுத்தது செதில்களால் மூடப்பட்ட தோல். ஊர்வனவற்றின் தோல் செதில்களால் மூடப்பட்டிருக்கும். இதுவும் சரியாக இருக்குது. அப்போ இந்த ஆப்ஷனும் கரெக்டாக இருக்குது. ஸோ அடுத்தது பி மற்றும் சி. ஸோ அப்போ சரியான விடையாக எதை நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பி மற்றும் சிங்கிறது சரியான விடையாக நம்ம தேர்ந்தெடுக்கலாம். ஸோ வாங்க நம்ம ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணலாம். ஊர்வனவற்றின் தோல் எவ்வாறு இருக்குங்கிறதுக்கு பி மற்றும் சிங்கிறது சரியாக இருக்குது. அதாவது ஊர்வனவற்றின் தோல் உலர்ந்த மற்றும் உறுதியான தோல்களாக இருக்கும். அதே மாதிரி செதில்களால் மூடப்பட்டு காணப்படும்.
வாங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஊர்வனவற்றின் இதயத்தில் எத்தனை அறைகள் உள்ளன? ஊர்வனவற்றின் இதயத்தில் இருக்கக்கூடிய அறைகள் 3 அறைகளாக இருக்கும். ஒரே ஒரு எக்ஸப்ஷனல் மட்டும் இருக்குது. ஸோ அது முதலையில் மட்டும் 4 அறை கொண்ட இதயம் இருக்கும். எக்ஸப்ஷனலாக நம்ம என்ன பண்ணுறது இல்லைன்னா எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிறது கிடையாது. ஸோ அதனால் ஊர்வனவற்றின் இதயத்தில் எத்தனை அறைகள் உள்ளனங்கிறதுக்கு 3ங்கிறத நம்ம சரியான விடையாக குறிக்கலாம். வாங்க நம்ம ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணலாம். ஸோ ஊர்வனவற்றின் இதயத்தில் எத்தனை அறைகள் உள்ளன? 3 அறைகள் உள்ளன. ஸோ 2 அறைகள் எங்கே இருக்குது? மீன்களில் இருக்கும். அதுவே 4 அறைகள் பார்த்திங்கன்னா பறவைகள் மற்றும் பாலூட்டிகளில் 4 அறை இதயம் இருக்கும். வாங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஊர்வன எந்த வகையான கழிவுப் பொருளை வெளியேற்றுகின்றன? ஸோ ஊர்வன யூரியாவை வெளியேற்றுதா, யூரிக் அமிலத்தை வெளியேற்றுதா, அம்மோனியாவை வெளியேற்றுதா, அல்லது யூரியா மற்றும் யூரிக் அமிலத்தை வெளியேற்றுதா அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஊர்வனை பொறுத்த வரைக்கும் யூரிக் அமிலத்தை வந்து வெளியேற்றுது. ஸோ யூரியா பார்த்திங்கன்னா பாலூட்டிகள் வெளியேற்றுறாங்க. ஸோ அம்மோனியா பார்த்திங்கன்னா மீன்கள் வந்து வெளியேற்றுறாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஊர்வனை எந்த வகையான கழிவுப் பொருளை வெளியேற்றுகிறதுக்கு யூரிக் அமிலம் அப்படிங்கிறது சரியான விடையாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம விடை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணலாம். ஸோ ஊர்வனை எந்த வகையான கழிவுப் பொருளை வெளியேற்றுகின்றனங்கிறதுக்கு யூரிக் அமிலங்கிறது சரியான விடையாக இருக்குது. வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஊர்வனவற்றின் கருவுறுதல் வகை என்ன? உட்கருவுறுதல், புறக்கருவுறுதல் இரண்டும் ஏதுமில்லை. ஸோ புறக்கருவுறுதல்னா வெளிக்கருவுறுதலாம், இங்கே நம்ம புறக்கருவுறுதல்னு சொல்லியிருக்கிறோம். உட்கருவுறுதல் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்ணின் உடலுக்குள்ளார கருவுறுதல் நிகழணும், அதான் உட்கருவுறுதல். ஸோ உடலுக்கு வெளியில் கருவுறுதல் நிகழ்ந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பேர் புறக்கருவுறுதல்னு சொல்கிறோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஊர்வனவற்றின் கருவுறுதல், ஊர்வனை வந்து முட்டையிடும். கருவுறுதல் எங்கே நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்ணின் உடலுக்குள்ளார நடைபெறும். அப்போ உட்கருவுறுதல்ங்கிறது சரியாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணலாம். ஊர்வனவற்றின் கருவுறுதல் வகை என்ன அப்படிங்கிற கேள்விக்கு நமக்கு உட்கருவுறுதல்ங்கிறது சரியாக இருக்குது. வாங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஊர்வன எந்த வகையான விலங்குகள்? முட்டையிடும், குட்டி போடும் இரண்டும் ஏதுமில்லை. ஊர்வன முட்டையிடும் விலங்குகளாக இருக்குது. அதுலேயும் கிளிடாய்க்கு அதாவது கால்சியத்தலான ஓடு இருக்கக்கூடிய முட்டையை நிலத்தில் இடும் அப்படிங்கிறது ஊர்வனவற்றின் சிறப்பு பண்புன்றதை நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அப்போ ஊர்வனை எந்த வகையான விலங்குகளை பொறுத்த வரைக்கும் முட்டையிடக்கூடிய விலங்குகளாக இருக்குது. ஸோ அடுத்தது குட்டி போடும் விலங்குகள், பாலூட்டிகள் வந்து குட்டி போடும். ஊர்வனை வந்து குட்டி போடுறது கிடையாது. இரண்டும் கிடையாது. ஸோ ஏதுமில்லையும் கிடையாது. ஸோ அதை பொறுத்து ஊர்வனை எந்த வகையான விலங்குகளுக்கு முட்டையிடும் விலங்குகள்ங்கிறத நம்ம ஆன்சராக குறிச்சிருக்கிறோம். வாங்க நம்ம ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணலாம். ஸோ ஊர்வனை எந்த வகையான விலங்குகள்ங்கிறதுக்கு முட்டையிடும் விலங்குகள்ங்கிறது சரியாக இருக்குது. என்ன மாணவர்களே, இன்றைக்கி நாம் ஊர்வனை பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் அடுத்த வகுப்பை பற்றி பார்க்கலாம். வணக்கம்.